சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவரோட கேஸோட தீர்ப்பு அதாவது ஜட்மெண்ட் வெறும் 4 நாட்கள் கூட ஆகல. அதுக்குள்ள அடுத்த சம்பவம் எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலங்குளத்துல ஒரு விவசாயி பனைமரத்துல இருந்து கல் இறக்குன ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட 2 வாட்டி அந்த விவசாயியோட 2 கால்களையும் சுட்டிருக்காங்க. அந்த விவசாயியை சுட்டது யாருன்னா இதோ இந்த காக்கி சட்டை போட்ட இசக்கி ராஜா என்ற காவலாளி தான். வெறும் வாய் தகராறுல தான் முதலாவதா பிரச்சனை ஆரம்பிக்குதான். அதுக்கு மாறா அந்த மகனே இந்த மகனே தே மகனேன்னு இந்த காவலாளியான இசக்கி ராஜாவும் பேசியிருக்காராம். இந்த கொச்சையான வார்த்தையில யூஸ் பண்ணி யாரை திட்டி இருக்காருன்னா அந்த விவசாயியோட குடும்பத்தையா. இதே வார்த்தையான தே மகனே அந்த மகனேன்னு ஒரு சாராய முதலாளிகிட்டையோ இல்ல கல்குவாரி முதலாளிகிட்டையோ பேச முடியுமா சார்? உண்மையிலே தைரியமா தப்ப தட்டி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கல்குவாரி முதலாளிகிட்டையும் சாராய ஆலை முதலாளிகிட்டையும் இந்த தைரியத்தை காட்டணும். அதை விட்டுட்டு பாமர மக்கள்கிட்டையும் விவசாயிகள் கிட்டையும் நாங்க இருக்கக்கூடிய பொசிஷனோட பவர் தெரியுமா, எங்க தோட்டாவோட பவர் தெரியுமா, எங்க காக்கி சட்டையோட பவர் தெரியுமான்னு காட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சாத்தான்குளம் ஜட்மெண்ட் தான் ஒவ்வொரு காக்கி சட்டை போட்ட காவலர்களுக்கும் ஞாபகம் வரணும். எதை பாவப்பட்ட பாமர மக்களை தொட்டா தூக்கு தண்டனை உறுதிங்கிறத. நம்ம இந்தியால கேரளா போன்ற பல மாநிலங்கள்ல கல்லு லீகல், ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லீகல். ஏன் தெரியுமா? உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்றேன். சரக்கையும் சாராயத்தையும் உற்பத்தி பண்றது இங்க அரசு கிடையாது, அரசியல்வாதிகள். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில சாராயத்தை காய்ச்சவன் யாருன்னு தெரியும்ல, அந்த சாராயம் எங்கிருந்து காய்க்கப்பட்டதுன்னு தெரியும்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் பின்னாடி. இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? லோக்கல் கட்சிக்காரனையும் பகச்சிக்க கூடாது, சாராய ஆலை வச்சிருக்கிற அரசியல்வாதி பயல்களையும் பகச்சிக்க கூடாது. ஏன்னா அவனுங்க தான் மாசம் மாசம் துட்டு கொடுக்குறாங்க. ஆனா பாவம் இந்த விவசாயிகள் கல்லை இறக்கி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வித்து இந்த காவலர்களுக்கு என்னத்தை கொடுப்பாங்க? கல் மட்டும் பிற மாநிலங்கள மாதிரி லீகல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த சாராயம் மற்றும் சரக்கு வியாபாரிகளுடைய வருமானம் படுத்துரும். அந்த சாராய முதலாளி பயலங்கள் அந்த சரக்கு முதலாளி பயலங்களோட சேர்த்து தமிழக அரசாங்கமும் திவாலாயிரும். ஏன் தெரியுமா? அதே சரக்கை நம்பிதான் இங்க ஒரு அரசாங்கமே இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கக்கூடிய சரக்கு ஆலையினர் மீதும் சாராயம் காய்க்கிறவன் மீதும் கை வைக்காம வெறும் 5க்கும் 10க்கும் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவான கல்ல விற்கிற விவசாயிகளை சுட்டு தள்ளுறதும் கை வைக்கிறதும் நான் எல்லாரையும் சொல்லல. இது மாதிரிப்பட்ட பர்டிகுலர் காவலர்கள் ஆணவத்துல சுத்திட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்துல அந்த பகுதியில் இருந்த நாம் தமிழர் கட்சியினரை உண்மையிலே பாராட்டி ஆகணும். காரணம் என்னன்னா அவங்க அந்த விவசாயியுடனும் விவசாயியோட குடும்பத்தினருடனும் ஒன்றிணைந்து தைரியத்தையும் கொடுத்து இந்த அளவுக்கு பேச வச்சு பிரஸ் மீட் கொடுத்து போராட்டத்தை மேற்கொண்டு இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விவசாயிகள் மற்றும் குடும்பத்தினருடைய இந்த போராட்டம் வெற்றி அடைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நீதி கிடைக்க சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவரோட கேஸை தீர விசாரிச்சு தண்டனை சரியான முறையில் வழங்கினது மாதிரியே துப்பாக்கியால சுடப்பட்டு காயமடைந்த விவசாயியோட இந்த வழக்கை நீதிமன்றம் தீர விசாரிச்சு அதுக்கு காரணமா இருந்த இந்த காவலாளிக்கும் தக்க தண்டனை வழங்கணும்னு விரும்புறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது தென்காசி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஆலங்குளம் என்ன ஒரு சின்ன ஊருக்குள்ள நடந்த ஒரு விவசாயிக்கான பிரச்சனையை மட்டும் பார்க்காம நம்ம எல்லாருக்கும் சோறு போட்டு வாழ வைக்கிற அந்த விவசாயியோட நீதிக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பேசணும், குரல் எழுப்பணும், ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.